மிஸ்டர் பர்ஃபெக்ட் எக்ஸ்ட்ரா கோல்ட். தாம்பத்திய வாழ்வில் தடுமாற்றமா? இல்லற வாழ்க்கை இனிமையாக அமைய வேண்டுமா? இனி கவலை வேண்டாம். பல வருடங்களாக குழந்தை இல்லாதவர்களுக்கும் குழந்தை பாக்கியம் கிடைத்துள்ளது. வயதான பலகினமா, சுகர் பலகினமா, அனைத்திற்கும் ஒரே தீர்வு. எவ்வித கலப்படமும் இன்றி 100% ஹலாலான முறையில் தயாரிக்கப்படுகிறது. இப்போதே ஆர்டர் செய்யுங்கள். மேலும் விவரங்களுக்கு கீழுள்ள எண்ணை அணுகுங்கள். சற்று முன் ஈரானிலிருந்து வெளிவந்திருக்கக்கூடிய முக்கியமான வீடியோ காட்சிகள். இங்க அமெரிக்கா, இஸ்ரேல் இவங்கெல்லாம் எவ்வளவு வலுவான சக்திகளோட வந்தாலும் ஈரானையோ ஈரானுடைய மக்களையோ இவங்களால ஒண்ணுமே செய்ய முடியாது அப்படிங்கிறத அந்த வீடியோ காட்சிகள் மூலமா நம்மளால பார்க்க முடியுது. இது மட்டும் இல்லாம இப்ப ஈரானுடைய தாக்குதல் எந்த அளவுக்கு வலிமையா இருக்குன்னா, இஸ்ரேல் தங்களுடைய பதுங்கு குழி பாதுகாப்பானது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா அந்த பதுங்கு குழியுமே சேதம் ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு ஈரான் நேற்று இரவு முழுக்க கடுமையான தாக்குதல் நடத்தியிருக்கிறாங்க. இந்த விரக்தியெல்லாம் தாங்க முடியாம பெஞ்சமின் நெத்தன்யா ஜெயில போய் கதறக்கூடிய வீடியோ, ஜெயில போய் அங்க கைதிகள் முன்னாடி கதறக்கூடிய ஒரு வீடியோ காட்சிகளுமே இஸ்ரேல்ல இருந்து இப்ப வெளியே வந்திருக்கு. இதை பத்தி தான் இன்னைக்கு முழுமையா பார்க்க போறோம். இதுல இன்னைக்கு உலக அளவுல ஒரு தலைப்பு செய்தி அப்படின்னு பார்த்தோம்னா, ஈரான்ல இருக்கக்கூடிய ஒரு அரசு தொலைக்காட்சி IRIB அப்படின்னு சொல்லக்கூடிய ஈரானுடைய அதிகாரப்பூர்வ அரசு தொலைக்காட்சி, அவங்களுடைய ரேடியோ நிலையம் எல்லாம் அதுலதான் இருக்குது. அந்த ஒரு மீடியா மேல இஸ்ரேல் நடத்திருக்கக்கூடிய ஒரு மோசமான தாக்குதல். இப்படி மீடியா மேல தாக்குதல் நடத்துறதுங்கிறது இது சர்வதேச போர் குற்றத்துல சேரும். ஆனா அந்த மீடியா இந்த இடத்துல தான் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சு அந்த இடத்துல ஒரு 4 குண்டுகள் தாக்குதல் நடத்திருக்கிறாங்க. இத்தனைக்கு அந்த தாக்குதல் நடத்தக்கூடிய நேரத்துல அங்க லைவ் போயிட்டு இருந்தது. ஒரு பெண் நிருபர் அவங்க உட்காந்து அங்க லைவ்ல இந்த போர் சம்பந்தமான விஷயங்களை அங்க லைவ்ல உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. பேசக்கூடிய நேரத்தில் இஸ்ரேல் அந்த இடத்துல நடத்தின தாக்குதலால அவங்க கொஞ்ச நேரத்தில் பதறி போயிடுறாங்க. ஏன்னா எதுவுமே இல்லாம அவங்க அங்க நியூஸை பார்த்து படிச்சுட்டு இருக்கிற நேரத்தில் திடீர்னு அங்க இவ்வளவு பெரிய ஒரு தாக்குதல், அந்த தாக்குதல் நடந்ததுன்னா அவங்க அந்த செய்தியை பாதியில விட்டுட்டு அங்க எந்திரிச்சு போகக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டது. இந்த தாக்குதல்ல அந்த ஒட்டுமொத்த செய்தி நிறுவனம், அந்த ஒட்டுமொத்த பில்டிங்குமே உருக்குலைஞ்சி தீ எறியக்கூடிய ஒரு நிலைமை ஏற்பட்டது. அங்க பணி செய்யக்கூடிய ஒரு ஊழியர் மசூமே அசீமி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஊழியர், அவர் அங்க இறந்து போயிருக்கிறாரு. அந்த கட்டடமே பெரிய அளவுல ஒரு சேதத்தை சந்திச்சிருக்குது. சரி, இப்ப ஏற்பட்ட ஒரு தாக்குதல் நடத்திட்டாங்க. அங்க லைவ்ல நியூஸ் போயிட்டு இருந்தது, பாதியில எழுந்து அந்த நிருபருமே எந்திரிச்சு போயிட்டாங்க. அப்ப இதோட அவங்களை நிறுத்திட முடியுமா? இதோட பயந்து போய் மீடியாக்கள் அங்க பேசுறதை விட்டுருவாங்களா அப்படின்னு தான் இஸ்ரேல் எதிர்பார்த்தாங்க. ஆனா அங்க நடந்ததே தலைகீழ, அங்க நடந்ததே வேற. இப்படி ஒரு தாக்குதல் நடந்தது, அடுத்த செகண்ட்ல நிருபர் வெளியில வந்துட்டாங்க. அந்த பில்டிங் வெளியில வந்து இப்ப சொல்றாங்க, இந்த பயங்கரவாத இஸ்ரேல் மீடியாக்கள் மேல தாக்குதல் நடத்த ஆரம்பிச்சிருக்கான் அப்படின்னு சொல்லி வெளியில வந்து அவங்களுடைய நிருபர் லைவ்ல பேசுறாரு. அவர் லைவ்ல பேசும்போது அவருக்குமே காயம் ஏற்பட்டது. அவரோட கையில பார்த்தோம்னா ரத்தம் சொட்டுது. அவருக்கு காயம் ஏற்பட்டு கையில ரத்தம் இருக்குது. அந்த ரத்தத்தை அவரு போய் அதை துடைக்கிறதுக்கோ அதுல ஒரு கட்டு சுத்துறதுக்கோ எதுக்குமே அவருக்கு டைம் இல்லை. உடனடியா மக்களுக்கு செய்தியை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கையில ரத்தம் சொட்ட அந்த இடத்துல இருந்தே லைவ் உடனே ஒளிபரப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த அளவுக்கு இந்த பயங்கரவாத இஸ்ரேல் இங்க தாக்குதல் நடத்துது, மீடியாக்கள் மேல தாக்குதல் நடத்துது. ஆனா நீங்க என்னதான் செஞ்சாலும் எங்களுடைய பணியை நாங்க நிறுத்த மாட்டோம். நீ இப்படி IRIB மேல நீ தாக்குதல் நடத்துவ அப்படிங்கிறது எங்களுக்கு முன்னாடியே தெரியும். அதனால நாங்க எல்லாத்துக்கும் தயாரா தான் துணிஞ்சதான் நின்றுட்டு இருக்கிறோம். எங்கள் மக்கள்கிட்ட உண்மை எடுத்து சொல்றத யாராலையுமே தடுக்க முடியாது. நீ அமெரிக்காவை துணைக்கு அழைச்சிட்டு வந்தாலுமே உன்னால தடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி அவ்வளவு உறுதியா இந்த தாக்குதல் நடத்தக்கூடிய நேரத்தில் எங்க லைவ்ல செய்தியை வெளியிட்டு இருக்காங்க. பின்னாடி அந்த கட்டடம் ஒட்டுமொத்தமா எரிஞ்சிட்டு இருக்குது. வெளியில நின்று லைவ்ல இந்த செய்தியை போட்டுட்டு இருக்காங்க. சரி, அந்த செய்தி போட்டு முடிச்சாச்சா? இப்ப அந்த பெண் நிருபர் அங்க ஒரு தாக்குதல் நடந்தோடனே அந்த பெண் நிருபர் அங்கிருந்து எந்திரிச்சு போனாங்கல்ல, அவங்களுமே பயப்படல. ஏன்னா பொதுவாகவே பெண்கள் பயப்படுவாங்க. இப்படி ஒரு தாக்குதல், ஒரு வெடிகுண்டு அப்படின்னா பெண்கள் பயப்படுவாங்க. ஆனா ஈரான்ல இருக்கக்கூடிய பெண்கள் அவ்வளவு துணிச்சலானவங்க. அதுவும் மீடியாவில் இருக்கக்கூடிய அந்த பெண் அவ்வளவு துணிச்சலா இருக்காங்கன்னு பார்க்க முடிஞ்சது. இப்படி இந்த தாக்குதல் சம்பவம் நடந்த உடனே அடுத்த அரை மணி நேரத்திலே உடனே ஸ்பாட் மாத்துறாங்க. வேற ஒரு இடத்துக்கு மீடியாவை சேஞ்ச் பண்ணி டக்கு நாங்க ஒரு ஏற்பாடு செஞ்சு அந்த இடத்துல அடுத்த ஒளிபரப்பு செஞ்சு எந்த அளவுக்கு இஸ்ரேல் ஒரு பயங்கரவாத நாடு, இந்த பயங்கரவாதத்துக்கு அமெரிக்கா எந்த அளவுக்கு துணை போயிட்டு இருக்கு, எந்த அளவுக்கு உதவி செஞ்சிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி உடனே அவங்களுடைய ஸ்பாட்டை மாத்தி உடனடியா மக்களுக்கு செய்தியை வெளியிட ஆரம்பிச்சாங்க. இந்த அளவுக்கு துணிச்சலோட அவங்க செய்திகளை வெளியிடுறதால தான் இன்னைக்கு அமெரிக்காவாலையும் இஸ்ரேலாலையும் தாங்க முடியல. நம்ம இவ்வளோ பெரிய வலிமையோட இவங்களை மோதினாலுமே இந்த மக்களை நம்மளால ஒண்ணுமே செய்ய முடியல அப்படிங்கிற கடுமையான விரக்தியில் அவங்க ஆளாயிருக்கிறாங்க. ஏன்னா இதுக்கப்புறம் இன்னொரு வீடியோ ஈரான்ல இருந்து இப்ப வெளியில வந்திருக்கு. நான் அதை சொல்றதுக்கு முன்னாடி ஒரு காரணத்தை சொல்றேனே. ஏன்னா ஈரான் மக்கள் தொடர்ந்து அவங்க அச்சுறுத்திக்கிட்டே இருந்தாங்க. ஃபர்ஸ்ட் ஈரான் மக்களுக்கு ஒரு ஆசை வார்த்தை காட்டினாங்க, உங்களுக்கு வந்து ஆட்சி மாற்றம் தேவைப்படுது, உங்களுடைய ஆட்சியாளர்கள் உங்களை வந்து ஒரு கேடயமா பயன்படுத்துறாங்க, உங்களுக்கு நல்லது எதுவுமே செய்ய மாட்டாங்க, உங்களுடைய பெண்களை அடிமையாக்குறாங்க, நீங்க சீக்கிரமா ஆட்சி மாற்றத்தை எதிர்நோக்கிருங்கன்னு சொல்லி அந்த மக்களுக்குள்ள ஒரு கிளர்ச்சியை தூண்டுறதுக்கான வேலைகளை இஸ்ரேல் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருந்தாங்க. ஆனா அந்த மக்கள் போடா இவனே அப்படின்ற மாதிரி அதை எதுவுமே தட்டி கழிச்சிட்டாங்க.
ஏன்னா அவன் சொல்றதெல்லாம் போய் அந்த மக்களுக்கு புரியல. பெண்கள் அடிமைப்படுத்துறாங்க அப்படின்னா, இங்க இந்த மீடியாவில் துணிச்சலா பேசினது ஒரு பெண் நிருபர் தான். அந்த இடத்துல தாக்குதல் நடத்தும் போது பெண் நிருபர் பேசினாங்க. தாக்குதலுக்கு பிறகும் அந்த பெண் ஒரு சிங்கப்பெண், அவங்களுடைய பேர் சஹர் எமாமி அப்படின்னு சொல்லக்கூடிய அவங்க பேர். இந்த அளவுக்கு துணிச்சலோட இருக்கிறாங்க. அரசு ஊடகத்தில் பணி செய்யற ஒரு முக்கியமான நிருபரா இருக்கிறாங்க. அப்போ இஸ்ரேல் இப்படி அவதூறான கருத்துக்களை சொல்லி தான் நம்மளை குழப்ப பார்க்கறான்னு சொல்லி அந்த மக்கள் உறுதியோட இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் இஸ்ரேல் ஆசை வார்த்தைக்கு மக்கள் பணியில, அதுக்கடுத்து மிரட்டக்கூடிய வேலைகள் இறங்குறான். இஸ்ரேலுடைய பாதுகாப்பு அமைச்சராக இருக்கக்கூடிய இஸ்ரேல் காட்ஸ் அவர் என்ன சொல்றாருன்னா, நாங்க தெஹரானை எரிச்சிருவோம் அப்படின்னு சொல்லி இஸ்ரேல் மக்களை எச்சரிக்கக்கூடிய ஒரு வேலையில, தெஹரான்ல இருந்து மக்கள்லாம் நீங்க விரண்டு போயிருங்க, நாங்க தெஹரானை எரிச்சிருவோம் அப்படின்னு சொல்லி ஒரு மிரட்டல் கொடுத்தாங்க. அப்பயுமே அந்த மிரட்டலுக்கும் அந்த மக்கள் பயப்படல. அப்புறம் இன்னைக்கு காலையில டொனால்ட் ட்ரம்ப் ஒரு மிரட்டல் கொடுக்குறாரு. அணு ஆயுத ஒப்பந்தத்தை ஈரான் தொடர்ந்து நிராகரிச்சுக்கிட்டு இருக்கு. தெஹரானை விட்டு மக்கள் எல்லாம் வெளியில போயிருங்க, தெஹரான்ல இருக்கிறது பாதுகாப்பு இல்ல, தெஹரானை தாக்குதல் நடத்த போறோம், தெஹரானை விட்டு அங்க மக்கள் நீங்க வெளியில போயிருங்கன்னு சொல்லி டொனால்ட் ட்ரம்ப் தரப்புல இருந்தும் ஒரு மிரட்டல் கொடுக்கப்படுது. ஆனா அப்பவும் அந்த மக்கள் பயப்படல. இவ்வளவு துணிச்சலோட அவங்க இருந்துகிட்டு இருக்காங்க. அதனாலதான் இவங்களுக்கு அந்த மக்களை பார்த்து பெரிய அளவுல ஒரு கதறலாவே இருந்துகிட்டு இருக்குது. இந்த மக்கள், ஈரானுடைய மக்கள் எந்த அளவுக்கு பயப்படாம உறுதியா இருக்கிறாங்க அப்படின்றத பார்க்கும்போது, இப்போ ஒரு ஈரான்ல இருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு வீடியோ, அங்க ஈரானுடைய மக்கள் பார்த்தோம்னா இங்க தாக்குதல் நடக்குது, அந்த பயம்லாம் எதுவுமே இல்லை, அரசுக்கு ஆதரவா நாங்க நிக்கிறோம்னு சொல்லி அந்த மக்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காவே நிக்கிறாங்க. ரோட்ல நின்று அந்த தாக்குதல்களை வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஊர்ல வேர்ல்டு கப் கிரிக்கெட் மேட்ச், ஃபுட்பால் மேட்ச் இதெல்லாம் நடக்கும்போது எங்கேயாவது ஒரு இடத்துல டிவி ஓடும், சுத்தி கூட்டமா நின்று வேடிக்கை பார்ப்போம் இல்லையா, அந்த மாதிரி இன்னைக்கு ஈரான்ல இருக்கக்கூடிய மக்கள், ஈரான் அரசு இஸ்ரேலை எந்த அளவுக்கு தாக்குதல் நடத்திட்டு இருக்காங்க, ஈரானுடைய மிசைல்ஸ் அங்க எந்த அளவுக்கு சேதங்களை ஏற்படுத்திட்டு இருக்குன்றத அங்க லைவ்ல டிவில உட்காந்து பார்த்துட்டு இருக்காங்க. அப்படி கேஷுவலா உட்காந்து டீயை குடிச்சுக்கிட்டு குழந்தை குட்டிகளோட உட்காந்துக்கிட்டு நம்ம நாடு எந்த அளவுக்கு அவங்களுக்கு ஒரு இந்த மாதிரி திமிர் பிடிச்ச நாடுகளுக்கு எந்த அளவுக்கு நம்ம சிம்ம சொப்பனமா திகழ்ந்துட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி இதை அந்த மக்கள் பெருமையா தான் வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. ஏன்னா இஸ்ரேலை யாராலையும் தொட முடியாது, இஸ்ரேல் அவ்வளவு பெரிய வலிமையான நாடு, இஸ்ரேல் அவ்வளவு பாதுகாப்பு நிறைஞ்ச நாடுன்றத இன்னைக்கு ஒவ்வொரு நாளும் ஈரான் தாக்குதல் நடத்தி நிலக்குலைய வச்சுக்கிட்டு இருக்காங்க இல்லையா, இதெல்லாம் அந்த மக்கள் நின்று ரசிச்சிட்டு இருக்காங்க. அந்த மக்கள் யாருக்குமே துளி அளவு பயம் இல்லை. நீங்க அதுவே இஸ்ரேல் தரப்புல இருந்து வரக்கூடிய செய்தி, இன்னைக்கு காலையில டைம்ஸ் ஆஃப் இஸ்ரேல் நம்ம பார்த்தா கூட மக்கள் நீங்க உங்களுக்கு ஒரு தாக்குதல் நடத்தும் போது உடனடியா பதுங்கு குழிகளை போயிருங்க அப்படின்னு சொல்லி ஒரு அறிவிப்பு வருது. ஆனா ஈரானுடைய மக்கள் ரொம்ப கேஷுவலாவே இருக்கிறாங்க, எதா இருந்தாலும் சந்திச்சுக்க தயார் அப்படின்ற ஒரு நிலைப்பாடுல இருக்கிறதாலதான் ஒரு நட் ரோட்ல நின்று லைவ்ல கிரிக்கெட் மேட்சை பாக்குற மாதிரி இன்னைக்கு லைவ்ல நடக்கக்கூடிய தாக்குதல்களை அந்த மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க. அந்த அரசுக்கு ஒரு ஒத்துழைப்போட அந்த மக்கள் இருந்துட்டு இருக்காங்க. அப்போ இதெல்லாம் பார்த்துட்டு இன்னைக்கு இஸ்ரேலால தாங்க முடியல, அவனால எரிச்சல் தாங்க முடியாம என்ன செய்யறானா, அப்பாவி மக்கள்கிட்ட ஆத்திரத்தை கொண்டு போயிறான். இப்ப நேத்து ஈவினிங் வீடியோல கூட நம்ம சொல்லியிருந்தோம், காசாவில் இருக்கக்கூடிய அப்பாவி மக்கள் மேல தாக்குதல் நடத்தி நேத்து 40 காசா மக்கள் அநியாயமா சுட்டு கொண்டாங்க இல்லையா, அந்த 40 நேற்று இரவுக்குள்ளேயே 56 பேர் ஆயிடுச்சு. நேற்று ஒரு நாள்ல மட்டுமே 56 அப்பாவி பொதுமக்களை கொண்டான். இது ஒரு பக்கம்னு பார்த்தோம்னா, இப்ப இஸ்ரேல்ல இருக்கக்கூடிய ஜெயில இருக்கக்கூடிய நிலைமை, நேற்று இஸ்ரேல் ஜெயில இருந்து ஒரு முக்கியமான வீடியோ வெளிவந்தது. அங்க பார்த்தோம்னா இஸ்ரேல் ஜெயில இருக்கக்கூடிய பலஸ்தீன கைதிகள் அவங்க என்ன செஞ்சிருக்காங்கன்னா சந்தோஷ மனநிலையில இருந்திருக்காங்க. ஏன்னா இஸ்ரேல முதல் முறையா ஒருத்தன் தாக்கி இருக்கிறான், இஸ்ரேல் முதல் முறையா ஒரு வலுவான எதிரியை சந்திச்சிட்டு இருக்கிறான், இஸ்ரேல் முதல் முறையா சேதத்தை சந்திச்சிட்டு இருக்கிறான் அப்படின்றத அங்க இருக்கக்கூடிய பலஸ்தீன கைதிகள் சந்தோஷப்பட்டிருக்காங்க. நல்லா வேணும்டா உனக்கு அப்படின்னு சொல்லி சந்தோஷப்பட்டிருக்காங்க. இதை தாங்க முடியாம இஸ்ரேல்ல இருக்கக்கூடிய அந்த இஸ்ரேல் அரசு சார்பில் இருந்து போலீஸுக்கு ஆர்டர் கொடுத்து போலீஸ் உடனே கண்ணோட ஓடுறாங்க. திப்பு மாடிப்படி ஏறிக்கிட்டு அங்க இருக்கக்கூடிய சிறை கைதிகளை போய் கதவு திறந்து துப்பாக்கி முனையில வச்சு மிரட்டுறான். நீ சந்தோஷப்படுறியா, நீ எங்க ஜெயில இருந்து நீ சந்தோஷப்படுறியான்னு சொல்லி துப்பாக்கி முனையில வச்சு அவ்வளவு அராஜகம் பண்றான். பொதுவாகவே நமக்கு தெரியும் இஸ்ரேலுடைய சிறை, இஸ்ரேலுடைய ஜெயில் அப்படிங்கிறது அவ்வளோ கொடூரமானது. எந்த அளவுக்கு டார்ச்சர் அனுபவிக்க முடியுமோ அவ்வளோ மோசமான ஒரு சிறை. அந்த எத்தனை கைதிகள் இருக்கணுமோ அந்த அளவுக்கு தேவையான ரூம் ஃபெசிலிட்டியுமே அங்கே கிடையாது, அவங்களுக்கு முறையான சாப்பாடு அங்கே கொடுக்கப்படாது, கழிவறை போறது கூட ஏற்பாடு கிடையாது, மாற்று துணி ஏற்பாடு கிடையாது. இப்படி எந்த அளவுக்கு சித்திரவதை செய்யணுமோ அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய சித்திரவதை சிறை. அந்த இடத்துல அவன் ஒரு மனநிலை, அவன் நீ சந்தோஷப்படக்கூடாது அப்படின்னு சொல்லி துப்பாக்கி முனையில வச்சு அந்த கைதிகளை மிரட்டக்கூடிய அளவுக்கு இவ்வளவு பெரிய அராஜகம். அப்ப என்னன்னா அவனோட இயலாமை வெளிப்பட்டுருச்சு. நம்ம எல்லா பக்கமும் நம்ம போட்டு லாக் பண்ணிட்டு இருக்காங்களே, நம்மளோட எல்லா முயற்சிகளும் தோல்விகளை போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி இந்த விரக்தியை யார்கிட்ட காட்டுறதுன்னு தெரியாம ஜெயிலில் இருக்கக்கூடிய கைதிகள்கிட்ட, அந்த மக்கள்லாம் பலஸ்தீன்ல இருந்து அப்பாவி மக்கள், அவங்கள்ட்ட போய் அவனோட கோவத்தை காட்டக்கூடிய அளவுக்கு இவ்வளவு ஒரு கேவலமான வேலைகளை ஈடுபட்டு இருக்காங்க. இப்ப நம்ம சொல்லணும் இல்லையா, இஸ்ரேலுடைய பதுங்கு குழியில கூட பாதுகாப்பு இல்ல, அந்த அளவுக்கு ஈரான் வலிமையா தாக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லி. இந்த பதுங்கு குழியோட நிலைமை என்ன அப்படிங்கறத இஸ்ரேல்ல இருக்கக்கூடிய பத்திரிகையா இருக்கக்கூடிய இஸ்ரேல் ஹயாம் அப்படின்னு சொல்லக்கூடிய இஸ்ரேல்ல இருக்கக்கூடிய ஒரு டெய்லி நாளிதழ் அந்த செய்தியில இருந்து செய்திகள் வெளியிடுறாங்க. இஸ்ரேல் குறிப்பா டெல் அவீவ்ல இருக்கக்கூடிய 40% மக்களுக்கு அவங்களுடைய வீடு ஒரு பாதுகாப்பு இல்லாத ஒரு நிலைமையில தான் இருந்துட்டு இருக்கு அப்படிங்கிறாங்க. ஏன்னா இஸ்ரேலுடைய ஒரு கட்டமைப்பு ஃபர்ஸ்ட் நம்ம புரிஞ்சுக்கணும்.
இஸ்ரேல்ல ஒரு சட்டம் இருக்கு, 1951 இயற்றப்பட்ட ஒரு சட்டம், சிவில் டிஃபென்ஸ் லா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சட்டம். இந்த சட்டத்தின்படி இஸ்ரேல்ல யார் வீடு கட்டினாலும் அங்க அவங்க ஒரு பங்கர் ரெடி பண்ணிக்கணும், ஒரு பதுங்கு குழி ரெடி பண்ணணும். வீடு ஒரு அபார்ட்மெண்டாவே இருந்தாலும் அந்த அபார்ட்மெண்டோட கீழே ஒரு மூளை பகுதியில், ஒரு மூளையில 10க்கு 10 அளவுலையாச்சும் ஒரு பங்கர் ரெடி பண்ணிக்கணும். எப்போ வேணாலும் தாக்குதல் நடத்தப்படலாம். ஏன்னா இஸ்ரேல் ஒரு கொடூரமான நாடு, பல நாடுகள்கிட்ட வீண் சண்டைக்கு போவான், அவங்க பதிலுக்கு தாக்குதல் நடத்துவாங்க. அப்போ நமக்கு பாதுகாப்பு வேணுங்கிறதால நாட்டில் அப்படி ஒரு சட்டமே வச்சிருக்கிறானுங்க. அந்த மாதிரி எப்பெல்லாம் சைரன் சத்தம் ஒலிக்கப்படுதோ உடனே நீங்க பங்கர்ல போய் ஒளிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது நாட்டோடைய ஒரு சட்டம். அந்த மாதிரி மக்கள் எல்லாம் பங்கர்ல போய் ஒளிஞ்சிட்டு இருக்காங்க. இப்ப இஸ்ரேல்ல இருந்து வந்திருக்கக்கூடிய இஸ்ரேல் ஹயாம் என்ன சொல்றாங்கன்னா, டெல் அவிவ்ல இருக்கக்கூடிய 40% வீடுகள் எல்லாமே பழைய கட்டமைப்பு கொண்ட வீடுகள். அவங்கள்ட்ட அந்த காலத்துல கட்டின வீடெல்லாம் பங்கர் வச்சு கட்டவும் படல, பங்கர் இருந்தாலும் பாதுகாப்பான இருக்கக்கூடிய ஒரு பதுங்கக்கூடியாவும் அந்த பங்கர் இல்ல அப்படின்னு சொல்லி அந்த செய்தி நிறுவனங்கள் வெளியிட்டு இருக்கதால இப்ப இஸ்ரேல்ல இருந்து கிட்டத்தட்ட 3000க்கும் மேற்பட்ட மக்கள் வேற இடங்களை நோக்கி தேடுதலா தஞ்சம் அடைஞ்சு போயிட்டு இருக்காங்க. குறிப்பா டெல் அவிவ்ல இருந்து 3000க்கும் மேற்பட்ட மக்கள் வேற பாதுகாப்பான இடங்களை நோக்கி போயிட்டு இருக்காங்க அப்படிங்கிற செய்திகளை வெளியிடுறாங்க. குறிப்பா அந்த ஹயாம் அவங்க இதை பத்தி சொல்லும் போது என்ன சொல்றாங்கன்னா, பங்கரே இருந்தாலும் புது பில்டிங் எந்த ஃபெசிலிட்டி இருந்தாலுமே ஈரான் தாக்கக்கூடிய தாக்குதல்ன்றது ரொம்ப வலிமையா இருக்குது. ஏன்னா இத்தனை நாளா ஹமாஸோ ஹிஸ்புல்லாவோ அடிச்ச தாக்குதல்ன்றது சாதாரண தாக்குதல். ஆனா இன்னைக்கு ஈரான் அடிக்கக்கூடிய தாக்குதல்ன்றது கிட்டத்தட்ட 200 கிலோ அளவுக்கான தாக்குதல் நடந்துருக்கு, 700 கிலோ கொண்ட தாக்குதல்லாம் நடந்துட்டு இருக்குது. அப்ப இதெல்லாம் தாங்கக்கூடிய அளவுக்கு வலிமை இல்ல. ஒரு கட்டடத்து மேல தாக்குதல் நடந்தா அது பங்கரையும் சேர்த்து தான் லாக் பண்ணிடுது, பங்கரையும் சேர்த்து அழிச்சிருது. அதனால பங்கர்ல இருந்தா கூட பாதுகாப்பு கிடையாது அப்படிங்கிற ஒரு செய்தியை இஸ்ரேல்ல இருக்கக்கூடிய பத்திரிகைகள் வெளியிட்டு இருக்காங்க. ஏன்னா இஸ்ரேல் அரசு என்ன செய்வாங்கன்னா, பங்கருக்குள்ள சைரன் சத்தம் ஒலிக்கும், உடனே பங்கர்ல போய் ஒளிஞ்சிருவாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு பங்கர்ல இருந்து வெளியில வந்துருங்க, ஒரு பாதுகாப்பான சூழல் ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி இந்த நீங்க டைம்ஸ் ஆஃப் இஸ்ரேல் இது மாதிரியான செய்தி நிறுவனங்களை செய்தி பாருங்களேன். சைரன் முடிஞ்சிருச்சு, பங்கர்ல இருந்து வெளிவர பாதுகாப்பா ஏற்பட்டுச்சு சொல்லி இஸ்ரேலோட ஐடிஎஃப்ஸ் அறிவிச்சிட்டாங்க இப்படிங்கிற செய்தியை தான் பார்க்க முடியும். அங்க உள்ள போகக்கூடிய மக்களை கேட்டாதான் தெரியுது, எங்களுக்கு பங்கர்ல கூட பாதுகாப்பு இல்லையே, அந்த அளவுக்கு ஒரு வலிமையான தாக்குதல் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி இஸ்ரேலுடைய மக்கள் இன்னைக்கு கேள்வி கேட்கக்கூடிய ஒரு நிலைமை. அதனாலதான் அங்க இருக்கக்கூடிய டெய்லி பேப்பர் கூட இன்னைக்கு இதை செய்தியா போட ஆரம்பிச்சிட்டாங்க. அதனாலதான் இந்த விரக்தி தாங்க முடியாம தான் ஒரு பக்கம் போய் அப்பாவி காசா மக்களை தாக்குதல் நடத்திட்டு இருக்கானுங்க, இன்னொரு பக்கம் போய் இங்க இருக்கக்கூடிய சிறையில் இருக்கக்கூடிய கைதிகள் மேல தாக்குதல் நடத்தக்கூடிய இவ்வளவு ஒரு மோசமான காரியங்களை ஈடுபட்டு இருக்காங்க. ஆனா இது என்ன நடந்தாலும் இந்த அளவுக்கு இங்க இஸ்ரேல் தரப்புல விரக்தி பார்த்தாலும் ஈரானுடைய தரப்புல சேதம் இருக்குது. அங்க இருக்கக்கூடிய டிவி சேனல் மேல தாக்குதல் நடக்குது, அவங்களுடைய ஏவுகணை தளம், அங்க இருக்கக்கூடிய ஆயில் ரெஃபைனரி, இது மாதிரியான பல இடங்கள தாக்குதல்களை அவங்களுடைய சேதங்களை சந்திச்சாலும் அந்த ஈரான் அரசு ரொம்ப உறுதியா இருக்கிறாங்க. அணு ஆயுத ஒப்பந்தத்தை நான் நிராகரிக்கிறேன் அப்படின்ற ரேஞ்சுக்கு தான் இன்னும் அவங்க ஸ்ட்ராங்கா நின்றுட்டு இருக்காங்க. ஈரானுடைய மக்கள் அந்த அரசுக்கு ரொம்ப உறுதுணையா பக்கபலமா இருக்கிறாங்க. அதனாலதான் இன்னைக்கு டொனால்ட் ட்ரம்ப் அந்த G7 மாநாடுல இருந்து ஒரு நாளைக்கு முன்னாடி பாதியிலே விரண்டு ஓடி இருக்கிறாரு. நம்ம இதை பத்தி நம்ம அடுத்த வீடியோல பேசுவோம், டொனால்ட் ட்ரம்ப் ஏன் பாதியில ஓடி இருக்கிறாரு. குறிப்பா இன்னைக்கு காலையில, இன்னைக்கு அதிகாலையில ஈரான் அடிச்ச அடியால இஸ்ரேல்ல பெரிய அளவுல சேதம் ஏற்பட்டு அவங்களுடைய ராணுவ வீரர்கள் கொல்லப்பட்டிருக்காங்க. அதை பத்தி இன்னைக்கு சாயந்தர வீடியோல நம்ம சொல்லுவோம். இதுல குறிப்பா ஒண்ணு நான் சொல்ல மறந்துட்டேன். இப்ப இஸ்ரேல்ல இருந்து இந்த ஹயாம்ல இருந்து வந்திருக்கக்கூடிய செய்தி என்னன்னா, இப்ப இந்த பதுங்கு குழியில போய் அந்த பங்கர்ல போய் மக்கள் போய் ஒளிறாங்க இல்லையா, அங்க ஒளியும் போது அந்த இஸ்ரேலிய மக்கள் எந்த அளவுக்கு இருக்கிறாங்கன்னா, பக்கத்து வீட்டுக்காரனு கூட அந்த பங்கர்ல இடம் கொடுக்க மாட்டாங்க, இந்த அளவுக்கு இஸ்ரேலிய மக்கள் இருக்காங்கன்னு சொல்லி இஸ்ரேல்ல இருந்து வரக்கூடிய செய்திகளை இன்னைக்கு தெளிவுபடுத்துது. ஏன்னா இந்த மாதிரி இஸ்ரேலுடைய குணமே அந்த மாதிரி தான். அடைக்கலம் கொடுத்தாங்க பலஸ்தீன மக்கள், உனக்கு உலகத்துல எங்கேயுமே தஞ்சம் கிடையாது, நீ ஒரு அகதிகளா விரட்டப்பட்டு இருந்த மக்களுக்கு பாவம் பார்த்து இடம் கொடுத்தாங்க. இன்னைக்கு அவங்களுடைய நாடுகளே ஆக்கிரமிச்சு அவங்களே இன்னைக்கு நாளுக்கு நாள் கொண்டு குழிக்கக்கூடிய ஒரு எண்ணம் கொண்டதான் இஸ்ரேலியர்கள். அந்த மாதிரி இப்ப சக இஸ்ரேலிய மக்கள் பக்கத்து வீட்டுக்காரன் அவனுக்கு கூட இவ்வளவு ஆபத்தான நேரத்துல கூட அந்த பங்கர்ல ஒரு இடம் கொடுக்காத அளவுக்கு, ஐயோ என் இடத்துல நான் சேர்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவன் சேஃபா இருந்தா போதும் அப்படின்ற ஒரு நிலைமையில தான் அங்க இருந்துட்டு இருக்காங்கன்னு சொல்லி இஸ்ரேல்ல இருந்து களத்துல இருந்து வரக்கூடிய செய்திகள் இருந்துட்டு இருக்கு. அப்ப இஸ்ரேலுடைய மக்கள் இந்த மனநிலை இருக்கும் போதுதான் ஈரானுடைய மக்கள் எந்த அளவுக்கு உறுதியா இருக்கிறாங்க அப்படிங்கிற செய்தியை பார்க்க முடியுதான். இன்னைக்கு டொனால்ட் ட்ரம்பாலையும் நெத்தன்யாவாலையும் தாங்க முடியாம கதறி துடிக்கிறாங்க. இது மாதிரி வீடியோக்களை தொடர்ந்து பார்க்கிறதுக்கு மறக்காம பேட்டை டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்களை உங்க நண்பர்களுக்கு அதிகமா ஷேர் செய்யுங்க. இணைந்திருப்போம்.